அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்னாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி தம்ப்நெயில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரியாணியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, டேஸ்டியான டெலிஷியஸான பிரியாணி எப்படி நம்ம வீட்டிலையே பிகினராக இருந்தால் கூட செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் பர்ஃபெக்டான பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முதல்ல வந்து நான் மட்டனில் தான் செய்ய போகிறோம். ஸோ மட்டனை வந்து குக்கரில் வந்து நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு லைட்டாக மஞ்சள் பொடியும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நல்ல இஞ்சி பூடு போட்டு அந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாயில் பண்ண வச்சுட்டேன் அடுப்பில். ஸோ மட்டன் வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் தாராளமாக வரணும். வந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஜீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அரிசியை வந்து வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துட்டேன். இதுக்கு அளவு தண்ணிலாம் தேவையில்லை, ஏன்னா வடித்து நம்ம பண்ண போகிறனால பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபீஸ் தான். ஸோ மறக்காமல் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அரிசியை வந்து 2-3 தடவை பாயில் பண்ணிவிட்டு சோக் பண்ணதுக்கு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து பிரியாணிக்கு தேவையான 3 ஆனியன், ஒரு தக்காளி, பச்சை மிளகா. நம்ம இந்த பிரியாணியில் வந்து பச்சை மிளகா தான் எரிப்பே கொடுக்க போகுது. ஸோ நிறைய பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 நம்பர்ஸ் ஆஃப் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி. இது இவ்வளோத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தின் ஸ்லைஸாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இந்த கேப்பில் வந்து குக்கரில் போட்டிருந்த அந்த இது மட்டனும் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதை அணைச்சி வச்சுட்டு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டாக வந்து பச்சை மிளகா அந்த தக்காளி இதோட பேஸ்ட்டை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரிசியை வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக தண்ணியை இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து மல்லி புதினா வந்து நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கார்னிஷிங்காக. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக அரிசி வேக வைக்கிறதுக்காக குக்கரில் தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. அதை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து சைட் கேப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு, ஸோ அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விடணும். சாட்டே பண்ணும்போது ஆனியன் டக்குன்னு வேகணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சாட்டே பண்ணோன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ அப்படி ஆட் பண்ணி சாட்டே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அரிசி வேக வைக்கிறதுக்காக அதில் வந்து ஸ்பைசஸ் போடணும். ஸோ அதுக்கான ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி ஒரு ஃபுல் லெமனை வந்து 4 பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமனையும் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா உதிரியாக வர்றதுக்கு. ஸோ ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும். உப்பு எப்படி இருக்கணும்னா நம்ம வாயில் எடுத்து வச்சு பார்த்தப்போ உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸில் உப்பு ஏற்கும். ஸோ அந்தளவுக்கு உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அந்த ஆனியன் சாட்டே பண்ணதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதை அரிச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, டொமேட்டோவும் சில்லியும். ஸோ அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம வந்து ஆனியனில் நல்லா சாட்டே பண்ணி 2 ஸ்பூன்ஸ் கர்ட் ஆட் பண்ணி மறுபடியும் அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து சாப் பண்ணி வச்சுருந்த கோரியாண்டர் லீவ்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சு இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வந்து அப்படியே இந்த சாட்டே பண்ண ஆனியனில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடணும். நெக்ஸ்ட்டாக வந்து அரிசி பாயில் பண்ண வச்சுருந்த தண்ணி வந்து நல்ல பாயில் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதில் வந்து வடித்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிண்டி அதை வந்து வேக விட்டுடலாம். ஸோ இப்படி வேக விட்டதுக்கு அப்புறமாட்டு வந்து கறி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதில் மசாலா இன்னும் ஆட் பண்ணல. ஸோ என்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறேன்னா ஃபெனல் பவுடர் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃபெனல் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதே 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஜீரக பொடி இருந்தால் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் மேக் பண்ண மந்தி மசாலா இருந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணணும். நம்ம வந்து இறச்சி அவிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதை தண்ணி இதில் ஊற்றிருக்கனால அதை செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து சைடில் வந்து அரிசியும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அரிசி பாயில் ஆனது எப்படி பார்க்குறதுனா, அரிசி எடுத்து வாயில் வச்சு பார்க்கும்போது ராவான அரிசியாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிருக்கும். ஸோ வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் அரிசியை வந்து வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டாக கறி நல்லா கொதிச்சுட்டு அதுக்கு சைடில் பிரிஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து மேலே ஊற்றுறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பால், அதில் வந்து 1 மூடி பிரியாணி எசன்ஸ், 1 மூடி
பைனாப்பிள் எசன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பிரியாணி அடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இவ்வளோத்தையும் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தக்கூடிய அந்த கறி வந்து நம்ம அதுக்கு மேலே தூக்கி பரப்பி வைக்கணும். ஸோ கறி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ வந்து அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய அரிசியை வந்து அந்த கறிக்கு மேலே வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும், லேயர் பண்ணணும். இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய புதினா மல்லி அதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்ம கறிக்கு மேலே என்ன பெரிஞ்சதில்ல அதை எடுத்து வச்சுருந்ததை தூக்கி அதுக்கு நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஊற்றிட்டு அப்புறம் அந்த மில்க் மிக்சர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் மேலே வந்து தெளிச்சுட்டு அப்புறம் புதினா மல்லிலாம் போட்டு லாஸ்ட்டாக மேலே நெய்யும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒரு நல்ல டைட்டான மூடியை போட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட் எடுத்து வைங்க. ஸோ என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தனால அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக ஒரு தோசைக்கல்லை வந்து ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண அந்த பாத்திரத்தை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் தம் வச்சு எடுத்தோன்னா நல்ல ஒரு சுவையான பிரியாணி ரெடி. இப்படி தான் தம் பிடிக்கும்போது நல்லா ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட டீட்டெயில் ரெசிபியை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து வீட்டில் வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்து அல்டிமேட்டாக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கூட தயிர் உள்ளியும் அதுக்கப்புறம் பப்படமும் ஊறுகாயும் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்காக என்னோட வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.